நான் டாக்டர் நசீர் ஹுசைன். இது எனது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சேனல். எனது பார்வையாளர்களை இந்த எபிசோடுக்கு அன்பாக வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நீட் மற்றும் சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷனில் நடைபெறுகின்ற குழப்பங்கள். இந்த வீடியோக்கள் செல்வதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள். எனது பார்வையாளர்கள் எனது சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். வாங்கள் பதிவிற்கு செல்லலாம். நாம் பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் என்பது ஒரு தேவையில்லாத ஆணி. அதாவது நீட் இருந்தால்தான் ஒரு மாணவனால் அல்லது ஒரு மாணவியால் மெடிக்கல் படிக்க முடியும் என்பது ஒரு தவறான கூற்று. நீட் பரீட்சை எழுதுவதற்கு மக்கள் கோச்சிங் கிளாஸ் செல்ல வேண்டும். அதற்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குகிறார்கள். இன்றைய நிலையில் இந்த இண்டஸ்ட்ரி என்று சொல்லலாம், இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துபவர்களுடைய மொத்த ஆண்டு வருமானம் 58,000 கோடி. இது இன்னும் 3 வருடங்கள் 5 வருடங்களில் 1,28,000 30,000 கோடியாக வளரும் வாய்ப்பு உள்ளது. இது நான் முன்பே கூறியது போல தேவையற்ற ஒரு படிப்பு. குழந்தைகள் மீது திணிக்கப்படும் பெரிய சுமை மற்றும் பெற்றோர்களுக்கும் இதில் பொருளாதார இழப்பு. நீட் பாஸ் பண்ணுவதால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னமும் நீட்டில் கம்மியான மார்க் வாங்குவர்களையே தனியார் பல்கலைக்கழகங்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கிறார்கள். நன்றாக மார்க் எடுத்த நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைப்பதில்லை. இதுதான் நிலைமை. தமிழ்நாடு அரசு MK ஸ்டாலின் டயத்திலே நான் ஜெயலலிதா கூட இந்த நீட் வேண்டாம் என்று அவர்கள் மத்திய அரசுக்கு பலமுறை அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். சட்டசபையில் கூட ஒரு மசோதாவை பாஸ் செய்து அனுப்பியிருந்தார்கள். அதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு விடையும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் மத்தியில் அமைந்திருக்கும் அரசு இதற்கு செவி சாய்ப்பதில்லை. இந்த குழப்பம் எதனால் வந்தது? மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு இந்த கல்வியை கொண்டு போனதன் விளைவுதான் இது. அதையும் குறிப்பார்த்தார்கள், மாநில பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள் என்று. அது இதுவரை நடக்கவில்லை. அது சொல்வதற்கு தெம்பும் திராணியும் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசு நமக்கு இப்பொழுது அமையவில்லை. அது ஸ்டாலின் அரசோடு முடிந்துவிட்டது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பல சமிக்கைகள் இருக்கின்றன. இப்பொழுது உள்ள அரசு மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய திராணி இல்லை. அதை பல உதாரணங்களுடன் நாம் புரிந்து கொள்ளலாம். பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியில் தள்ளப்பட்டது. அடுத்தது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியது. அதன் பின்னால் இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அதை வெளியிடுவதற்கு போலீஸே அதை தடை செய்தது. பக்ரீத் சமயத்தில் ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது என்று ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாலே
இவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இந்த டிவிகே அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. அதில் அங்கம் வகிக்கும் முஸ்லீம் லீகும் அதை எதிர்க்கவில்லை. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த நீட் மத்திய அரசு பல வருடங்களாக அந்த வினாத்தாள்கள் கசிந்து மாணவர்கள் குறைந்தது 22 லட்சம் என்று நினைக்கிறேன், அவர்கள் எழுதிய பரீட்சையெல்லாம் வீணாக போய்விட்டது. இந்த ஆண்டு 2026 அது மிகவும் மோசமான ஒரு நிலையை அடைந்து தமிழ்நாட்டில் அனிதா இறந்தது போல் 4 வட இந்திய மாணவர்கள் இறந்து விட்டார்கள். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மாணவி ஒரு கடிதத்தை எழுதி வைத்து என்னால் இந்த பரீட்சையை திருப்பி எழுத முடியாது என்று அவரும் தற்கொலை செய்து கொண்டார். இதுதான் மத்திய அரசினுடைய நிலை. இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டிய தர்மேந்திர பிரதான் என்னும் மத்திய கல்வி அமைச்சர் ஒரு கல் போல் அமர்ந்திருக்கிறார். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தும் சமீபத்தில் ஒரு டிஜிட்டல் பார்ட்டியே வந்துவிட்டது, காக்ரோச் ஜனதா பார்ட்டியே வந்துவிட்டது. அந்த நிலைக்கு போய்விட்டது. மேலும் நீட்டு தான் இந்த நிலைமை என்றால் சிபிஎஸ்இ பரீட்சையில் பெரிய குளறுபடி. மாணவர்கள் குறைந்தது 17 லட்சம் பேர் எழுதியிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். விடைத்தாள்கள் மாணவர்கள் கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைந்து வந்தன. மாணவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதில் ஒரு மாணவன் வேதாந்த் ஸ்ரீவஸ்தவா, அவனுக்கு 17 வயது. அந்த மாணவன் சிபிஎஸ்இ விடைத்தாளை கொடுங்கள், நான் அதை பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுது அவனுக்கு அனுப்பப்பட்டது வேறொருடைய விடைத்தாள் அனுப்பப்பட்டது. இது பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியது. அந்த மாணவன் அதை எக்ஸ் வலைதளத்தில் போட்டுவிட்டான். உடனே இந்த ட்ரோல் ஆர்மி, பிஜேபி காரர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த மாணவனை நீ பாகிஸ்தான் காரன் என்று பெரிய அவமதிப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த மாணவன் இதை போடுவதற்கு சங்கடப்பட்டான். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் தைரியம் கொடுத்து இல்லை இல்லை நீ போடு என்று சொன்னார்கள். இந்த மாணவன் போட்டதுக்கு அப்புறம் அதே போல மேலும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அதை தொடர்ந்து அவர்களுக்கும் இதே நிலை ஏற்பட்டதை அவர்களும் பொது தளத்தில் வந்து கூறினார்கள். இதில் வேதாந்தை தவிர சார்த்தக் சித்தாந்த், அந்த மாணவனும் 17 வயசு தான். அந்த மாணவன் ஜார்க்கண்டில் இருக்கிறான். அவனுடைய இன்னொரு நண்பர் நிசர்கா அதிகாரி, அந்த மாணவன் 19 வயசு. அவன் ஒரு எத்திக்கல் ஹேக்கர். அவனிடம் சேர்ந்து இந்த வெப்சைட்டில் போய் என்னதான் இருக்கிறது என்றதை ஹேக் செய்து பார்த்திருக்கிறார்கள். பார்த்த சமயத்திலே அங்கே இந்த பதில் தாள்கள், ஆன்சர் ஷீட்ஸ் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் பார்த்தால் எல்லாம் இந்த கேமராவில், அதாவது மொபைல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து பதிவேற்றம் போட்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஆசிரியர்களுக்கு அனுப்பி திருத்த சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரிஜினல் விடைத்தாள்களை அனுப்பவில்லை ஆசிரியர்களுக்கு என்று சொல்கிறார். அந்த ஆசிரியர்கள் சரியாக அதை வாசிக்க முடியவில்லை, ஏனோ தானோ என்று மதிப்பெண்களை போட்டு அனுப்பிவிட்டார்கள்.
இப்பொழுது இது மாணவர்களை பாதித்திருக்கிறது. இது ஏன் இப்படி நடந்தது? அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னால் இந்த மாதிரி முடிவை சிபிஎஸ்இ போர்டு எடுக்கிறது. நாங்கள் இந்த ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் OSM அதன் வழியாகத்தான் இப்பொழுது நாங்கள் மதிப்பெண்கள் கொடுப்போம். ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் அதாவது ஒரிஜினலை அனுப்பாமல் அதனுடைய ஃபோட்டோ காப்பியை ஆசிரியர்களுக்கு அனுப்பி அதை பார்த்து மதிப்பெண் போடச் சொல்வது. இந்த மாணவன் வேதாந்த் என்ன சொல்கிறான்? அநேக ஆசிரியர்களுக்கு கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது, கீபோர்டு ஆப்ரேட் பண்ண தெரியாது, மவுஸை கூட நகர்த்த தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கூட கொடுக்காமல் இவர்கள் இந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார்கள். இதில் வந்த குழப்பம்தான். பெரிய குழப்பம் என்னவென்றால், இதில் ஒரு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சை நடத்துவதற்கான இந்த OSM முறைக்கான அதாவது அதை ஸ்கேன் பண்ணி போடுவதற்கான ஒரு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதாவது டெண்டர் முறை 3 முறை வரைக்கும் அறிவிக்கப்பட்டு இதில் TCS கூட கலந்திருக்கிறது. அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதாவது தோல்வியுற்ற ஒரு இன்ஃபேக்ட் பிளாக் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட குளோபரீனா என்னும் ஒரு நிர்வாகத்திற்கு கம்பெனிக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த தெலுங்கானாவில் போய் இன்டர்மீடியட் எஜுகேஷன் ரிசல்ட் 2019 அதில் குளறுபடி செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி அதில் பிளாக் லிஸ்ட் செய்து இவர்களை வெளியேற்றிவிட்டார்கள். இந்த கம்பெனி இப்பொழுது பேரை மாற்றி கோயம்ட் எதுடெக் என்று இந்த டெண்டருக்கு விண்ணப்பித்துள்ளது. TCS எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே ஊழல் நடந்திருக்கிறது. இந்த கோயம்ட் எதுடெக் என்ன செய்திருக்கிறது? அந்த டெண்டரில் ஒரு கண்டிஷன் இருந்திருக்கிறது, ரோபோட்டிக் ஸ்கேனிங் பண்ண வேண்டும் என்றது. அதை தளர்த்தி நீங்கள் ஆர்டினரி ஸ்கேனரிலேயே நீங்கள் அதை காப்பி எடுத்து மாணவர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்று சொல்லி அதை மாற்றியிருக்கிறார்கள். அவ்வாறு செய்ததன் விளைவுதான் அவர்கள் ஆர்டினரி ஸ்கேனர் கூட யூஸ் பண்ணவில்லை, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அதில் ஃபோட்டோ எடுத்து இப்படி மாணவர்கள் அனுப்பி இந்த குளறுபடி செய்திருக்கிறார். இதை இந்த மாணவன் சர்தக் சித்தாந்த் கண்டுபிடித்திருக்கிறான். அதை வலைதளத்தில் போட்டிருக்கிறான். இப்பொழுது முதலில் சிபிஎஸ்இ போர்டு இதை ஒத்துக்கொள்ளவில்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையானது. பின்னால் ஒத்துக்கொண்டார்கள். பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி முன்னால் கூட இந்த மாணவனை கூப்பிட்டு இவன் கண்டுபிடித்த இந்த குளறுபடிகளை, வெப்சைட்டில் உள்ள குளறுபடிகளை அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார்கள். பாருங்கள் இந்தியாவின் நிலைமை எங்கிருக்கிறது. ஒரு அரசாங்கம் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு அரசாங்கம், எத்தனையோ ஐடி கம்பெனி உள்ள ஒரு நாட்டில் அவர்களெல்லாம் TCS போல உள்ள கம்பெனி எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர்களுக்கு தேவையான ஃப்ராடு கம்பெனி, அதாவது கோயம்ட் எஜுடெக்கு கொடுத்து இந்த ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது இதனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலே படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இப்பொழுது தடைபட்டுள்ளது. இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜுக்கோ போக வேண்டும் என்றால் அவர்கள் இந்த மார்க்குகளை எடுத்துக்கொண்டு தான் அட்மிஷன் அவர்கள் பெற வேண்டும், மற்ற எக்ஸாமெல்லாம் எழுத வேண்டும். இப்பொழுது அவர்கள் இந்த தடையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மேலே போக முடியவில்லை. இப்பொழுது அதே போல இந்த இன்னொரு பரீட்சை கூட நடந்திருக்கிறது.
QUET என்று. அதில் அந்த எக்ஸாம் நடக்கும்பொழுது கூட ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு 3500 மாணவர்கள் ஒரு சென்டரில் அது திருப்பி எழுத வேண்டிய சூழ்நிலை. இதை நடத்தியது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று. சரி, இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பெரிய பிரச்சனையாகி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ஒரு பார்ட்டியும் இதை முன்னெடுத்து தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்க சொல்லி அவர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், CBSE போர்டு சேர்மன் ராகுல் சிங்கையும் அதனுடைய செக்ரட்டரியையும் அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை. அவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. மந்திரியை பதவி விலகச் சொன்னால் அவர் இருக்கிறார், கல்லுபோல் உட்கார்ந்து இருக்கிறார். மற்றவர்களை, கீழே உள்ளவர்களை ஒரு பலியாடாக்கி அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து விட்டார்கள். நாளை காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அபிஜித் டெல்லி வருகிறார். ஒரு பெரிய போராட்டம் நடைபெற உள்ளது. நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அவர்களும் இதே பிரச்சனை வைத்துத்தான் பெரிய போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். இந்தியாவில் இதை தவிர என்னென்ன நடக்கிறது என்றால், சமீபத்தில் 1 லட்சத்திற்கு மேலே போலி சர்டிஃபிகேட்டுகள் கண்டுபிடித்து ரைடு நடந்துள்ளது. இங்கே மாணவர்கள் ஒழுங்காக படித்து பரீட்சை எழுதினால் அவர்களுக்கு இந்த நிலைமை. ஆனால் அங்கு பேரலாக ஒரு மாஃபியா போலி சான்றிதழ்களை விற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய கேவலமான நிலைமை என்னவென்றால், நம்மை ஆளும் கட்சியில் உள்ள தலைவர்கள் அநேகம் பேர் நல்ல ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்கள். இது பெரிய ஒரு சாபக்கேடு. நமது முதன்மை அமைச்சரை பற்றி கூட பல சர்ச்சைகள் அவருடைய டிகிரியை பற்றி எழுந்தபோது அதெல்லாம் எவ்வாறு அரசாங்கம் அதை கையாண்டது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சமீபத்தில் இந்த பீகாருடைய முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் சாம்ராட் சௌத்ரி. அவர் நான் அநேகமாக 7ஆம் கிளாஸ் தான் படித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் மேல் கிரிமினல் குற்றங்கள் இருக்கின்றன. அவர் சமீபத்தில் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார், மேத்தமெட்டிக்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கிறதாம். மேத்தமெட்டிக் யூனிவர்சிட்டி ஒரிசாவில் இருக்கிறது. இன்னொரு ஏதோ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ யூனிவர்சிட்டி அகமதாபாத்தில் இருக்கிறது. நான் பீகாரில் கெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி, ஃபிசிக்ஸ் யூனிவர்சிட்டி, கெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி, மேத்தமெட்டிக்ஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் கொண்டு வருவேன் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள் இவருடைய அறிவு எங்கே இருக்கிறது என்று. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி, ஃபிசிக்ஸ் யூனிவர்சிட்டி, மேத்தமெட்டிக்ஸ் யூனிவர்சிட்டி என்று 7ஆம் கிளாஸ் படித்தவர்களெல்லாம், பள்ளிக்கு போகாதவர்களெல்லாம் இப்படி வைத்தால் இப்படித்தான் இந்த நிலைமைதான். கர்நாடகாவில் கூட பார்த்திருக்கிறேன். குமாரசாமி ஆண்டு கொண்டிருந்த பொழுது, முதலமைச்சராக இருந்த பொழுது, அவருடைய சகோதரர் 7ஆம் கிளாஸ் தான் படித்திருக்கிறார். அவர் கல்வி அமைச்சர். பாருங்கள், ராஜஸ்தானில் கூட அப்படி ஒருத்தர் இருந்திருந்தார். ஒரு பள்ளியிடம் கூட தாண்டாத ஒருத்தர், அவர் கல்வி அமைச்சர். அவரது முதன்மை அமைச்சர் கூட போய் பரிச்சய பர் சர்ச்சா என்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆட்சியில் இதுபோல சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு நிலைமை என்பதை
நமது நாட்டுக்கு ஒரு அவமானம் என்பதை ஏன் உணர மாட்டேன் என்கிறார்கள்? படிக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா? மக்கள் படிக்காமல், மாணவர்கள் படிக்காமல் கையிலே அதாவது தளவாடங்களை எடுத்துக்கொண்டு, கத்தி எடுத்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மதங்கள் மீது வெறுப்பை ஏற்றி ஒருவருக்கு அடித்துக்கொண்டு சாக வேண்டும். நாம் ஆட்சி கட்டிலில் அதை பயன்படுத்தி அமர வேண்டும். ஆனால் இவருடைய மக்கள் எல்லாம் வெளிநாட்டில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிப்பார்கள். நாட்டினுடைய சாமானிய மனிதனின் குழந்தைகள் படிக்க முடியாமல் இதுபோன்று நாசமாகி ஒருவரை அடித்துக்கொண்டு இவர்களுக்கு அவர்கள் மெஜாரிட்டி ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு திட்டத்தில் இந்த மாதிரி செய்கிறார்களா என்பதை மக்களே புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். இந்த டிவி அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, நீட்டு, சிபிஎஸ்இ சம்பந்தமாக. இதில் தமிழ்நாட்டு மாணவர்களை பாதிக்காதா? ஏடிஎம்கே இருக்கும் பொழுது 7.5% ரிசர்வேஷன் கொடுத்திருந்தார்கள். கத்தி கத்தி சொன்னார்கள் மத்திய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுங்கள் என்று. இவர்கள் ஏதாவது ஒரு குரல் எழுப்பியிருப்பார்களா? ஏன் இப்படி நீட்டில் குளறுபடி இருக்கிறது? ஒரு பல அனிதாக்களை நாங்கள் இங்கும் பலியாக்கியிருக்கிறோம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், நீங்கள் இதை நீட்டே கேன்சல் பண்ணுங்கள் என்று ஏன் சொல்ல தைரியம் இல்லை? ஏனென்றால் தைரியம் இல்லை. அதேபோல் சிபிஎஸ்இ மாணவர்களும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றியும் ஏன் வருத்தத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்கவில்லை? இதற்கு முடிவு செய்யுங்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்கு காரணமானவர்களை பதவியிலிருந்து நீக்குங்கள் என்றெல்லாம் ஏன் எழுதக்கூடாது? நமக்கு ஒரு வருத்தம் வருகிறது. மக்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசை தமிழ்நாட்டில் தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள்? மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறோம் என்று தெரியாமலே ஓட்டு போட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஆளத் தெரியவில்லை, கூறிய வாக்குகளை நிறைவேற்றவில்லை, ஏதேதோ பேசுகிறார்கள். மேலும் சில அமைச்சர்கள் அவர்களுக்குள்ள அளிக்கப்பட்டுள்ள துறையே அவர்களுக்கு தெரியவில்லை. சுற்றுலாத்துறை அமைச்சரா, சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா என்பதையே அவருக்கு தெரியவில்லை. இன்னும் சில அமைச்சர்களை நான் சமீபத்தில் பார்த்தேன், அவருக்கு தொகுதியே தெரியவில்லை. அவர் வெற்றி பெற்றது ஒரு தொகுதி, அவரை போய் இன்னொரு தொகுதியில் சொல்லுகிறார் நான் இந்த தொகுதியைச் சேர்ந்தவன் என்று. இவ்வளவு ஒரு மோசமான நிலை இருக்கிறது. எனவே மக்களே, நாடு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. கல்வி சுத்தமாக ஒரு வியாபாரமாக ஆகிவிட்டது. மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லை. அவர்களுடைய எதிர்காலம் அழிகிறது. வேலை வாய்ப்புகள் இல்லை. கல்விக்குள்ள பட்ஜெட்டை எல்லாம் குறைத்து விட்டார்கள். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், காங்கிரஸ் இருக்கும் பொழுது 4% இருந்தது கல்விக்கான ஒதுக்கீடு பட்ஜெட்டில். அதை 2.5 என்று ஏதோ குறைத்து விட்டார்கள் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் சான்ஸ்கிரிட், ரீஜனல் லாங்குவேஜிற்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. 9ஆவதிலிருந்து ஏதோ சொன்னார்கள் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா என்றெல்லாம் கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் குழந்தைகளுக்கு பெரிய துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். எனவே நம் நாட்டையும் நமது குழந்தை செல்வங்களையும் யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த கடவுள் எவ்வளவு நாள் தான் பார்த்து கொண்டிருப்பார்? நான் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்காக சொல்கிறேன் இந்த வார்த்தையை. நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் நம்புவதில்லை. நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த கடவுளிடம் கேளுங்கள். எப்பொழுதுதான் இதில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்லாம் கிடையாது. எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் இன்று பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு எப்பொழுது ஒரு விடிவு காலம் வரும்?
பொறுத்திருந்து பார்ப்போம். எனது சேனலை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்வது, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பார்வையாளர்களே, ஷேர் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.